ஹலோ மக்களே! சாட்டர்டே நைட்டே ப்ரோட்டீன் தோசைக்கு ஊற வச்சுட்டு படுத்தாச்சு. காலைல எழுந்துச்சி பேர்ட்ஸ் வந்து சாப்பிட்டுட்ருக்கு. நான் வந்து தண்ணி பிடிச்சிட்ருந்தேன். நம்மளுக்கு வந்து வெளியே குழாய் இருக்கும். நம்ம வந்து ஓஸ் போட்டு நான் பிடிச்சிக்குவேன். யாருமே நம்ம குழாய்க்கிட்ட வரமாட்டாங்க. இங்கே எல்லாருமே பைப் கனெக்ஷன் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. நம்ம வீடு வந்து கொஞ்சம் பட்ஜெட் கம்மியான வீடுனால நம்ம வந்து வெளியே இருக்க ஓஸ் போட்டு பிடிச்சிக்கலாம். அப்புறமா வெந்தய தண்ணி குடிச்சிக்குவேன். இது வந்து ஒரு 12:00 போல் நான் வந்து பச்சை பயிறு தோசை வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். நான் வந்து கொஞ்சம் டயட் மெயின்டைன் பண்ணலான்னு சாப்பிட்டுட்ருக்கேன். சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்பார் இருக்குது. ஹஸ்பண்டுக்கு வந்து உருளைக்கிழங்கு மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு சாதம் வடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தாச்சு. அதனால் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறேன். நான் வந்து எப்போயுமே கடுகு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், அப்புறமா கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நான் வந்து நல்லா வதக்கி எடுத்துருவேன். தண்ணி ரொம்பவே கம்மியாக ஆட் பண்ணி வதக்கி எடுத்துருவேன். பக்கத்தில் வந்து காய்கறி வந்து தோட்டத்துலேருந்து கொண்டு வருவாங்க. அதனால் தக்காளி, பாகக்காய் மட்டும் வாங்கியாச்சு அவங்கக்கிட்ட. நான் எப்போயுமே கிராசரி வந்து இந்த மாதிரி ஒரு மேலே வச்சுருப்பேன். ஏன்னா என் தம்பி வந்து எல்லாத்தையுமே இழுத்து போட்டுருவான். அதனால் இந்த மாதிரி திண்டில் ஒரு செட் பண்ணி வச்சுக்கிறது. அப்புறமா வீட்டுக்காரங்க வந்து போயிட்டு கிராசரி வந்து மொத்த கிராசரியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. தேவையான பால், அப்புறமா இது நான்வெஜ்ஜு, கிராசரி எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஃப்ரூட்ஸ் கூட வாங்கிடுவாங்க. நாங்கள் வந்து இது வந்து 1 வீக்காக நாங்கள் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது பண்ணுவோம். நான்வெஜ்ஜில் வந்து ஈரல் இருந்தது. தம்பிக்கு பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பாதி ஒரு ரெட் சில்லி மட்டும் போட்டுட்டு வெங்காயமும் ஈரலையும் நல்லா வெட்டி கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஈரல் வந்து எப்போயுமே ஒரு வதக்குனாலே நல்லா சுருளாக வதங்கிடும். அதனால் நம்ம வந்து கடாயிலே பண்ணியாச்சு. கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிட்டேன். தம்பியும் சாப்பிட்றதுனால நான் வந்து கம்மியாக போட்டுட்டு ரெடி பண்ணிட்டேன். அப்புறமா பார்த்தா இந்த சைடு சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி பண்ணி நான் வந்து ஹஸ்பண்ட் கொடுத்துட்ருந்தேன். நானும் டயட்டில் தான் இருக்கேன். பட் கொஞ்சமாக சாப்பிட்டாச்சு. அப்புறமா எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு தூங்க போயாச்சு. இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 11:30 இருக்கும். நான் எல்லாத்தையும் உட்காந்து கழுவும்போது. ஏன்னா அடுத்த நாள் காலைல வந்து எந்திச்சு அவ்வளோத்தையும் கழுவணுன்னா ரொம்ப கடுப்பாக வரும். அதுவும் என் தம்பி வேறு வந்து விளையாண்டுட்டே இருப்பானா, அதனால் நைட்டே எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு தூங்க போயிடுறது. கீழே பார்த்திங்கன்னா பாத்திரம் ரொம்ப இருக்கும். அவங்கக்கிட்ட காட்டல. நான் கழுவுறத மட்டும் காட்டிட்டு அப்புறமா போய் படுத்து தூங்கிட வேண்டியது தான். நான் படுக்கும்போது 12:00.